சென்னை கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகளும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்போம். முனாஃப், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. சென்னை கிண்டி பேருந்து நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தடையை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினருக்கும் போராட்ட குழுவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தற்போது அவர்கள் கைது செய்து வருகின்றனர். குறிப்பாக நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் சார்பில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தொழிலாளர் திருத்த சட்ட திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே அனைத்து சங்க கூட்டணி சார்பாக அகில இந்திய பொது வேலை நிறுத்த சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 4 தொழிலாளர்கள் விரோத தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், பொதுத்துறை பங்குகளை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கக்கூடாது, விவசாயிகளின் விலை பொருட்களை C2+50% விலையை நிர்ணயம் செய்து அதை சட்டமாக்க வேண்டும், தொழிலாளர் விரோத மக்கள் விரோத விவசாயிகளை சட்டங்களை கைவிட வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது அனைத்து சங்க கூட்டணி சார்பாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவது காவல்துறையினருக்கும் இந்த போராட்ட குழுவினருக்கும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையிலே தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.